நாங்கள் சில பொழுது வீட்டில் வறுமை உடைய ஒரு கட்டம் வரும். எல்லா நிலையிலும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நாங்கள் நிம்மதியை சில நேரம் தவறாக புரிஞ்சிருப்போம். என்னண்டா, வீட்டில் திண்டு குடிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தால் நிம்மதி நினச்சிட்டு இருப்போம். இது மட்டுமல்ல நிம்மதி. உண்மையிலேயே ஒரு வீட்டில் காலையில் சாப்பிட்றாங்க, பகலில் நல்ல சாப்பாடு இல்லை, இரவிலையும் சாப்பிட்றாங்க. இந்த நிலை எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிற ஒரு மனிதனை தாண்டி வீட்டில் 3 வேளை சாப்பிட்றாங்க. இப்படியும் ஒரு குடும்பம் இருப்பாங்க. இங்கே 3 வேளை சாப்பிடுவாங்க, ஆனால் ஒழுங்கான சாப்பாடு இருக்காது. இப்போ இவங்களோட பார்வையில் நாங்கள் கஷ்டத்தை வைக்கிறோம், அவங்களோட பார்வையில் மகிழ்ச்சியில் வைக்கிறோம். இவங்க அவங்கள மகிழ்ச்சின்னு பார்ப்பாங்க, இவங்க அவங்கள கஷ்டம்னு பார்ப்பாங்க. மார்க்க ரீதியாக பார்ப்பதாக இருந்தால், எந்த வீட்டுக்குள் தொழுகை இல்லையோ, அல்லாஹுடைய திக்ர் இல்லையோ, அல்லாஹுடைய சிந்தனை இல்லையோ, அல்லாஹுக்கு கட்டுப்படுகிற தன்மை இல்லையோ, எந்த வீட்டுக்குள்ள பாவம் நடைபெறுதோ அந்த வீடு தான் வறுமையில் இருக்கிறது, அந்த வீடு தான் கஷ்டத்தில் இருக்கிறது, அந்த வீடு தான் துக்கத்தில் இருக்கிறது, துயரத்தில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு ஒரு பிறை பார்த்தோம், 2வது பிறை பார்த்தோம், சாப்பாடு எதுவுமே இல்லை, வெறும் தண்ணி ஈச்சம்பழம், அதுவும் சில பொழுது இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டா, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டா அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய், அல்லாஹ் எனக்கு இதை சரி செஞ்சுதாயா அல்லாஹ், எனக்கு ஒரு மாடி வீடத்தாயா அல்லாஹ், ஒரு பெரிய மாளிகை தாயா அல்லாஹ் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டோட சைஸை பாருங்க. அப்ப எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மகிழ்ச்சியான நிம்மதியான வீடுண்டு? சுஜூதுக்கு போனா ஆயிஷா ரலியல்லாஹு கால் இருக்கும், காலை தட்டினா காலை மடக்குவாங்க, சுஜூத் செய்வாங்க. வீடு எவ்வளவு பெருசா இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிற பொழுது, ரசூல்லா தொழும்புல ஆயிஷா நாய் முன்னுக்கு படுத்து கிடக்குறாங்க, உறங்குறாங்கண்டா ஆயிஷா நாய்க்கு தெரியாது ரசூல்லா தொழுவாங்கண்டு, பின்னால படுக்கலாம் தானே, இடம் இல்லை. அப்ப ரசூல்லா கால் எப்படி தட்டினா அவங்க கால் எடுப்பாங்க, தொழுவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய வீடு. அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இருந்தது, அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இருந்தது. அதனால தானே அந்த நிம்மதியைத்தானே சொர்க்கத்திலும் ஆயிஷா எனக்கு மனைவி, ஹப்சா எனக்கு மனைவி. அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, வீடு பெருசாக இருக்குது, வீட்டில் இருக்கிற பொருள்கள் அதிகமாக இருக்குது அல்ல நிம்மதி. வீடு சிறிதாக இருந்தாலும், வீட்டினுடைய உறுப்பினர்கள் கொஞ்சமாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும், வீட்டுக்குள்ள நடைபெற காரியங்கள் தான் நிம்மதியை தீர்மானிக்கிறது. அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறதுக்கு பெருசா ஒன்றுமில்லை, ஆனா மன நிம்மதியோடு வாழ்ந்தார்கள். ரசூலா கவலைப்பட்டாங்களா? கவலைப்பட்டாங்க. இந்த உம்மத்தை பத்தி கவலைப்படுறது நிம்மதியை கொடுக்கும். இந்த உம்மத்தை பத்தி கவலைப்படுறது ரசூலாக்கு நிம்மதியை கொடுத்தது. ஆனால் நிம்மதியா வாழ்ற ஒரு மனிதனுக்கு கவலை வரும், ஆனால் அந்த கவலையிலும் நிம்மதி